அதாவது உணர்வுக்கே பலம் அதிகம், உண்மையான அறிவு வெற்றி பெறும். இது ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். எப்படி? இது நிதர்சனம். உணர்வுக்கு என்றைக்கும் பலம் அதிகம், வெற்றி பெறுறது உண்மையான அறிவு தான். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு இந்த இடத்துல இது சரி இது பிழை, இது உண்மை இது பொய்ன்னு பேன் பண்ணி நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் கேட்பீங்க தெரியுமா? ஒரு 3/4 மணி நேரம் பொறுப்பீங்க, இன்னொரு 1/4 மணி நேரம் எனக்காக வேண்டி பொறுப்பீங்க. அடுத்தது என்னது, ஒரு ஆள் முன்மாதிரியா எழுப்பி காட்டிருவீங்க, மற்றவங்க என்னது நான் முடிக்கிறியா நாங்க போவான மாதிரி நடக்குது. உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிறதா, எவ்வளவு பெரிய பேச்சாளரா இருந்தாலும் சரி. ஆனா உணர்வு இருக்குதானே, உணர்வுல இப்ப நான் பேசினேன்னு வைங்களேன், நீங்க 2 மணி நேரம் இருப்பீங்க, 2 மணி நேரம் இருப்பீங்க. ஏனென்றா உலகத்துல உணர்ச்சிக்குத்தான் பலம் கூட. கணவன்மாரெல்லாம் மனைவிமாருக்கு முன்கால தோக்குறது அறிவிலையா உணர்வு இல்லையா? உணர்வு இல்லை. இவருக்கு நல்ல அறிவிக்கும், ஆனா மனைவி அலத்தோக்கினா எல்லாம் எம்டி ஆயிரும், எல்லாம் என்னது எம்டி ஆயிரும். ஏன்? வேலை செய்யாத அறிவு. உணர்வுக்கு சரியான பவர் கூட. பெண்கள் அறிவு உண்டு, ஆனால் உணர்ச்சியால அதிகமானவர்கள். ஆண்களுக்கு உணர்வு உண்டு, ஆனால் அறிவால் அதிகமானவர். 2 பேருக்கு அறிவு இருக்கு, அறிவுல குறைபாடு இல்லை. ஆனா எது வேகமாக அவங்களுக்கு செயல்படும்? பெண்களுக்கு உணர்ச்சி செயல்படும். ஆண்கள்கிட்ட உங்களோட மூத்த மகன் எப்ப பிறந்தாருன்னு கேளுங்க பாவம், ஆண்டு தெரியும், மாதமும் தேதியும் தெரியாது. சில வேளை அவர் பிறந்ததை தவிர மற்ற எதுவுமே அவருக்கு என்ன செய்யும் தெரியாம இருக்கும். பெண்கள்கிட்ட கேளுங்க, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து மற்ற எல்லாம் என்ன செய்யும் ஞாபகம் இருக்கும். ஏனண்டா அவங்க சென்டிமெண்டோடு இருக்கிறவங்க, உணர்ச்சியோடு இருக்கிறவங்க. நீங்க ஒரு உண்மையிலே தவறு செய்றீங்க, ஒரு குடும்ப பிரச்சனை வருது, வழக்கு வருது, யார் வெத்துவீங்க நினைக்கிறீங்க? மனைவி தான் வெத்துவா. ஏன் தெரியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறது உணர்வு தான் கையில. அவங்களுடைய பேச்சு எல்லாம் எப்படி சூழ்ந்திருக்கும்னா, நீங்க அதிக போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இதான் நடந்தது, நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு இதான் நடந்ததுன்னு ஓன்னு அழுதாங்க, நீங்க அவுட். ஃபர்ஸ்ட்டுக்கு நடந்ததெல்லாம் கடைசி நடந்த மாதிரி ஆயிரும், கடைசியாக நடந்த மாதிரி ஆகும். உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, உணர்வுக்கு பலம் அதிகம். இதை நீங்க ஒரு பெரிய ஒரு நிதர்சன உண்மை. அரசியல்வாதி யூஸ் பண்றான், அரசியல்வாதி யூஸ் பண்றான். ஒவ்வொரு மத பிரச்சாரகர்களும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள யூஸ் பண்றாங்க. அதுபோல மக்களை என்னது கொள்கை விட்டு திசை திருப்ப உள்ள மதவாதிகள் யூஸ் பண்றாங்க, சாமியார்மார் யூஸ் பண்றாங்க, ஆட்சி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கு யூஸ் பண்றது, இது கலெக்ஷன் பண்ணணுமா யூஸ் பண்றது. அறிவா உணர்வா? உணர்வு தான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு தர்மத்துடைய முக்கியத்துவத்தை சொல்றதை விட ஒரு உணர்வு பூர்வமான சம்பவத்தை சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத சம்பவமா இருக்கலாம், தர்மம் செய்யுங்கன்னா நீங்க போட்டுருவீங்க. நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நீங்க அழுகிற டைம்ல என்ன சொன்னாலும் எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? ரெடியாக இருப்பீங்க. உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே, உணர்ச்சிக்கு பலம் அதிகம். பிரிச்சு பழகுங்க, ரெண்டே இதையும் அதையும் பிரித்து பழகுங்கள். இந்த உணர்ச்சிக்குரிய பலம் இருக்கிறே, அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு இனத்தை அழிக்கும், ஒரு இனத்தையே அழிக்கும். குஜராத் கலவரம் நீங்க நினைக்கிறீங்களா அறிவுபூர்வமா நடந்தது? அவங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணி சொல்லி அப்படியெல்லாம் நடக்கல. உணர்ச்சி அங்க என்ன கொடுக்கப்படும்? உணர்ச்சி. ஒரு ஸ்பீச் தான் அது. உணர்ச்சி சில இடங்களுக்கு தேவை. எந்த இடத்துக்கு? ஒரு 1/2 மணி நேரம் நம்மட மகனை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சி என்னது தேவைதான். ஆயுள் உள்ள அது பிரயோசனம் அளிக்காது, ஆயுள் உள்ள அது பிரயோசனம் அளிக்காது. எப்பையும் அறிவுதான் இறுதியில் என்ன செய்யும்? வெற்றி பெறும். இதை நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு உண்மை. ஆனால் நிறைய பேர் சமுதாய தலைவர்களையும் நல்லவர்களையும் இழப்பது எங்க தெரியுமா? உணர்ச்சியா பேசுறவங்களுக்கு பின்னால போய் அறிவா பேசுறவங்களை, அதாவது சைக்காலஜியத்தில் ஜமாஹீர் அப்படி என்று சொல்லி ஒரு புக் இருக்குது. அதாவது இந்த கம்யூனிட்டி சைக்காலஜி, சமுதாய உளவியல். அதுல ஒரு கருத்து வருது, அழகான ஒரு கருத்து. என்ன தெரியுமா? சமுதாயத்துக்காக பாடுபடுகின்றவர்களை சமுதாயம் தான் கொல்லும், சரியா? ஆனால் சமுதாயத்துக்கு இயல்பாக பேசுகின்றவர்களை அந்த சமுதாயம் தூக்கும். சமுதாயத்தில் இயல்பாக பேசுகின்றவர்களை சமுதாயம். உதாரணமா ஒருத்தன் மாட்டை கும்பிட்டு கண்டிக்கிறான், மாட்டை வணங்கிட்டிக்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், மாட்டை வணங்குறியா, அது உன்னைய பெத்திச்சா, உன்னை அது வளர்த்திச்சா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். இவர் என்ன செய்யறாருன்னா, காலாகாலமாக நாங்க மாட்டை வணங்கி வந்திருக்கிறோம், எங்களை எதிர்ப்பதான் ஒருத்தன் பேசிட்டான்னு யாரை போட்டுருவாங்க? மாட்டை வணங்குற சரியா பிள்ளையான்னு கேட்டானே, அவன் கேட்டது வேலை செய்யவே செய்யாது. உணர்ச்சிக்கு தான் என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கான ஒரு பவர் இருக்கு. ஆனா
உணர்ச்சிக்கு தான் பவர் இருக்கண்டு. நீங்க என்றைக்கும் அறிவாளியாக இருந்தா அங்க போயிடக்கூடாது. அதான் சொல்ல வர மெசேஜ். மெசேஜ் என்ன? உணர்ச்சிக்கு தான் பவர். மௌலவி சொல்றதை பார்த்தா உணர்ச்சிக்கு தான் பவர். இன்னைக்கு பிறகு அறிவை யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம என்றைக்கும் உணர்ச்சியாவே நடந்துடணும். நாங்களும் கொஞ்சம் உணர்ச்சியா நடக்கணும், நல்லா இருக்கும். ஒரு கிரௌடு பின்னால நிக்கும், நீங்க சொல்றது ஒரு குரூப் கேட்கும், எல்லாம் செய்யும். ஆனா நீங்க அந்த குரூப் ஏதாவது வழி நடத்துறீங்க, உணர்ச்சியில திரும்பி சென்று வைங்க. அந்த உணர்ச்சி திரும்பி சென்று வைங்க, அப்படியே முடிச்சிருவோம். உணர்வுல தான் வளரும். உதாரணமா ஒரு ஆட்சியாளரை பிரட்டுவதற்கு ஊரே கூடி அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த இடத்துல ஒரு ஆள் மைக் எடுத்து நீங்க இப்ப இவரை எதிர்க்கிறீங்க சட்டப்படி என்று கேட்டா அடுத்து என்ன நடக்கும்? முதலாவது அவன்லிருந்து ஆரம்பிடுவான். முதலாவது யாருன்னு ஆரம்பி? அவன்லிருந்து ஆரம்பி. சகாபத்து சுராஹ், சவுண்ட் கலாச்சாரம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா ஒரு அறிவாளி என்ன நினைக்கணும்டா, உணர்ச்சிக்கு 1000 பேர் கத்தின உடனேயே அறிவு மழுங்கிடப்படாது. அறிவு மழுங்கிடப்படாது. அதனாலதான் என்றைக்கும் ஆலோசனைகள் முக்கியமான ஒரு கலவர சூழல்ல ஆலோசனை நடத்துற நேரத்தில் ஒருத்தர் அறிவாளி என்றதுக்காக கொண்டு வச்சிடக்கூடாது, ஒருத்தர் உணர்ச்சி பூர்வமானவர் என்பதற்காக கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. உறுதியானவரை மட்டும் கொண்டு வைக்கணும். அறிவையும் விளங்கி உணர்ச்சியையும் விளங்கி நிதானமாக சரியா பேசுறவர் தான் அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்ய வைக்கணும். உதாரணமா ஒருத்தர் உணர்ச்சி பூர்வமானவரா இருந்தா அவர் என்ன சொல்லுவார் தெரியும்? அந்த இடத்துல வெட்டுவோம், நம்ம வெட்டுறதான் இறுதி முடி இறங்கிடுவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் அக்பர் இன்னொருத்தர் சொல்லுவார். அதுக்கு பிறகு அந்த அறிவாளி ஒத்தரிப்பாரு, அவர் அதுக்காக பேசலாது, அவர்ல ஆரம்பிச்சிருவாங்க சொன்னேன், அவர் பேசல முடிஞ்சிடும். இப்படித்தான் உலகத்துல அநியாயமான விஷயங்கள் என்ன செய்யறது நடக்கிறது. அறிவாளி உணர்ச்சிக்கு பயந்தவரான்னு வைங்களேன், அறிவு இருக்குது, அவற்றை உறுதி இல்லை. யாராவது அல்லாஹ் அக்பர் அப்படி இப்படி சத்தம் போட்டாருன்னா நம்ம பேசாம இருந்துருவோம்டாப்பா, இந்த இடத்துல நம்ம பேசி நம்மளோட கருத்தை தெரிவிக்க தீரண்டோம். உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? என்ன 5 பேர் 1000 பேர் உணர்ச்சியில கத்திட்டாலும் கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சம் என்ன செய்ய கேளுங்க, நீங்க என்னமும் செய்யுங்க, ஆனா இதுதான் விஷயம் என்று எவரால திடகாத்திரமா சொல்ல முடியுமோ அதுதான் உண்மையில அறிவாளி. அவன்கிட்ட உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அவனிடத்துல உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அன்புள்ள சகோதரர், இதை நான் சில மார்க்க தீர்ப்புகளோட சம்பந்தப்பட்டு சொல்றேன். உணர்வுக்கு இஸ்லாத்துல நிறைய மரியாதைக்கு, உணர்வுக்கு இஸ்லாத்துல நிறைய மரியாதைக்கு. ஆனா அந்த உணர்வுக்கு எப்பயும் நீங்க ஒரு கடிவாளம் போட்டே வச்சு அது சும்மா தெரியும், அது என்ன செய்யும் அங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கடிவாளம் போட்டு தான் என்ன செய்ய வச்சிருக்கணும். நீங்க சும்மா தனி நின்று எல்லாருக்கும் இருக்கும் வந்தது, தனி நின்று சும்மா யோசிச்சு திடீர்னு கண்ணெல்லாம் கலங்கி என்ன செய்யும் எமோஷனல் ஆகி, ஏண்டா எமோஷனல் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கு ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி இல்லை, ஒண்ணும் இல்லாத உணர்ச்சி ஒரு பிரயோசனம் இல்லை. அது என்னது? அது ஒரு பிரயோசனம் இல்லை. அதனுடைய இயல்பு, அது உணர்ச்சியுடைய இயல்பு இருக்குதே, அது மனுஷன் அப்படி கொண்டு வந்து நிற்கும். ஆனா அறிவு தான் மிக முக்கியம். சில பயான்களை சிலர் கேட்டு போவாங்க, உணர்ச்சியில மீட்டர் தாண்டிக்கும், தாண்டி போய் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பிச்சோம்னா இனி போறதுதான், இதான் லாஸ்ட் நாள் அப்படின்னு போவாங்க. போய் அங்க போற ஒரு ஆள் சலாம் சொல்லுவாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு, இன்னொருத்தர் சும்மா இப்படி எல்லாம் செய்யாதீங்க, நானே இதெல்லாம் ஆரம்பிச்சவன் தான், எல்லாம் புஷ்வானதான் அப்படின்னு வரா. இவருக்கு என்ன செய்யும்? இவரால என்னது இல்ல எப்படியா அவர் முடியாது. ஒரு நாள் 2 நாள் போகும், அறிவில்லையே, ஒரு நாள் 2 நாள் ஓடும், 3 நாள் ஓடும், தானா என்ன செஞ்சிடும் அடங்கிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உணர்வை விட இஸ்லாம் அறிவுக்கு தான் என்ன செய்ய சொல்லுது, மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லு. உணர்வு இருக்கக்கூடாதுன்றதல்ல, உணர்ச்சி இருக்கணும். உணர்ச்சிக்கு பெரிய பலம் உண்டு. உணர்ச்சி ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு கரண்ட் அது, ஆனா அந்த உணர்ச்சி எதால கட்டுப்படுத்தப்படணும்? அறிவால கட்டுப்படுத்தப்படாது விட்டால், ஹுதைபியால வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்தோழர்கள் பட்ட உணர்ச்சி இது எப்படி? அல்லாஹ்வின் தூதரே நம்ம ஹக்கல் இருக்கிற, அவங்க பாத்தில் இருக்கிற, அப்ப ஏன் நம்ம கேவலத்தை விலைக்கு வாங்கணும் என்ற மாதிரியே உமரெல்லாம் பேசுறாங்க. அறிவில்லாம இல்லை, ஆனா அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர், நிச்சயமா அவர் என்ன செய்வாரு, எங்களுக்கு தவறான வழி காட்ட மாட்டார். ஆனா ரசூலுல்லாஹ் உறுதியாவே இருந்தாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் வகையோட நிக்கிறாங்க. அதுக்கு உறுதியா நிக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கணும், அதுக்கு உறுதியா நிக்கிறதுக்கு ஒரு பலம் இருக்கு. ரசூலுல்லாஹ் உறுதியா நின்றாங்க. ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனம் ஓதினாங்க, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நாம் உமக்கு தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். உம்ரா செய்யாம திரும்பி போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனம் இருக்கிறா என்ன, நாம் உமக்கு தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். அப்ப கேட்கிறாங்க அவ ஃபத்ஹுன் ஹாதா யா ரசூல், அல்லாஹ்வின் தூதரே இது வெற்றியா, இது என்ன வெற்றியான்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது வெற்றி தான். சுப்ஹானல்லாஹ், அடுத்த வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் அது வெற்றி என்றதை அல்லாஹ் என்ன செய்யறான், நிரூபிக்கிறான். அதுக்கு என்ன வேணும்? உணர்ச்சியோட இருந்தா 1000 பேரை கொண்டு வைத்து அழிச்சு நாசமாக்கிடுவோம். அறிவோட இருந்தா 100 பேர் போனாலும் 1,00,000 பேரை பாதுகாப்போம், 1,00,000 பேரை பாதுகாப்போம். எனவே உணர்ச்சிக்கு என்றைக்கும் நம்ம அடிமைப்பட்டு விமர்சிக்க கூடாது. நான் சொல்ல வந்த ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நாகூர் இப்னு ஹனீஃபாவுடைய மரணம்.
அந்த நேரத்தில் வந்து நாகூர் ஹனீஃபாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணத்தை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட விஷயம். அவருடைய எண்ணத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து, நம்மளாம் பாவம் இல்லாதவர்களா, எல்லாரும் பாவம் உள்ளவர்கள். அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிச்சு சொர்க்கம் நுழைவதற்கு போதுமானவர். ஆனா நம்ம வந்து அவரது பாடல்கள் உள்ள ஷிர்கை இன்றைக்கும் விமர்சிக்கிறோம். பிழை என்றா பிழைன்னு சொல்லணும். மௌத்தானவரை பத்தி விமர்சிக்கிறீங்க, மௌத்தானவரை பத்தி நாங்கள் எந்த விமர்சனம் செய்யல. நான் புரிய மணிவா பத்தி ஏதாவது விமர்சிச்சிருக்கிறோமா? அவர் சொர்க்கவாதியா நரகவாதின்னு எவனா பேசியிருந்தா அதுதான் பிழை. விளங்கிட்டா? அவர் காபிரா முஸ்லிமான்னு பேசியிருந்தா அதுதான் பிழை. அது தேவையில்லை எங்களுக்கு. அது எங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். அது அல்லாஹ்வும் அவருக்கு விளையாட விஷயம். சில வேளை அல்லாஹ் அவரை மன்னிச்சு உடனே மன்னிக்காம இருக்கலாம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா அவருடைய பாடல் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. மக்களுக்கு இஸ்லாமிய ஃபங்க்ஷன்ல போட்டே விடுறாங்க. அது அதுல உள்ள ஷிர்க் என்ன, அதுல உள்ள பிழையிலேன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் மௌத்தாயினவரப்பா, அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மௌத்தானவராக இருந்தாலும் சரி, அவருடைய கருத்துக்கள் தாக்கமாக இருந்தால் அந்த கருத்தை பத்தி என்ன செய்யலாம், நம்ம என்றைக்கும் பேசலாம். அது பிழை என்று நம்ம என்ன செய்யலாம், விளங்கப்படுத்தலாம். அது நம்ம சொல்லி ஆக வேண்டும். இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்டா, இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்லணும் என்றால், அவரு இப்ப நம்ம பேசுற டைம்ல என்ன செய்யறாங்கன்னா ஒரு உணர்ச்சியை கிளப்பி விடுறாங்க. இறைவனிடம் கையேந்துங்கிற ஒரு பாட்டையா சொல்லி அது அவ்வளவு அழகா படிச்சுக்கிறார் தெரியுமா. இவர் வந்து விமர்சிக்கிறார். ஏன்னா உங்களுக்கு மனசு எங்க போகும்? இறைவனிடம் கையேந்துங்கள் பக்கம் தான் என்ன செய்யும், போகும். இது உணர்ச்சியா அறிவா? நீங்களே சொல்லுங்க. உணர்ச்சி, சந்தேகமே இல்லாம உணர்ச்சி. நீங்க எல்லாம் ஒரு ஆள் வந்து இறைவனுடைய கையேந்துங்கள் இந்துவை ஒருத்தம் படிச்சுக்கிறான், அதுக்கிடையில இவர் விமர்சிக்கிறார் ஒருத்தர் யாரா பேசினா நிச்சயமா மக்களுடைய உள்ளம் எங்க போகும் தெரியுமா? அந்த பக்கம் தான் போகும், சந்தேகம் இல்லை. அதுக்காக நம்ம கலங்கினோம்னா கொள்கை காணாம போயிடும். கொள்கை காணாம போயிடும். நம்ம எப்படி நிக்கணும் தெரியுமா? நம்ம ஒருத்தருடைய சொந்த வாழ்க்கையில கையடிக்கிறோம்னா அப்ப பின்னதான், அப்ப கேட்கலாம். நம்ம அதை எதுவும் சொல்லல. மக்கள்கிட்ட எது போய் நிக்குது, அது சரியா தவறா, அது நம்ம பேசித்தான் என்ன செய்யணும், ஆகணும். தாக்கம் செலுத்தி இருந்தார். ஒன்றுமே இல்லாத அப்துல் கலாம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரை எழுதினாரா, பேசினாரா, கட்டுரையா வெளியிட்டாரு, அவரை மார்க்க பிரச்சாரமா செஞ்சாரு, அப்ப விமர்சிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்? எதுவும் போய் சேரல, மார்க்கமாக ஒன்று போய் சேர்ந்திருக்குது. அப்ப நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், அதுல சரியா பிழையா நம்ம விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நிதர்சன உண்மையை மனதுல பதிய வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா? உணர்ச்சிகளுக்கு தான் பலம் அதிகம். இது உண்மை. உணர்ச்சிகளுக்கு தான் பலம் அதிகம். ஆனால் சக்சஸ் எது தெரியுமா? அறிவுக்குத்தான் என்றைக்கும் என்ன செய்யும், வெற்றி இருக்கும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.